Hi guys, இந்த வீடியோல string integer floatனா என்னன்னா பார்க்க போறோம். எங்க சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்ன பார்த்தலாம். ஸ்ட்ரிங்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரிங்னா அது ஆல்பபெட் மட்டும் தான் இருக்கணும்னு. அப்பலாம் கிடையாது गाइस. ஸ்ட்ரிங்ல வந்து நம்பரும் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்னா என்னன்னா இங்க ஒரு டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் போட்டுருக்கேன்ல. இந்த ரெண்டு கோட்ஸுக்குள்ள நீங்க என்ன போட்டாலும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? தென் இன்டிஜர்னா என்னன்னா இன்டிஜர்னா நம்பர். நீங்க மேத்ஸ்லயே உங்களுக்கு வந்திருக்கும். இன்டிஜர்னா என்ன நம்பர். ஓகேவா? அது என்ன நம்பர் வேணா இருக்கலாம். தென் ஃப்ளோட். இந்த ஃப்ளோட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது டெசிமல். மேத்ஸ்ல டெசிமல் படிச்சிருப்பீங்களே. அதாவது 6.0 0.6 இந்த மாதிரி வரும்ல, டெசிமலா வரும்ல. ஸோ அதான் ஃப்ளோட். டெசிமல் தான் ஃப்ளோட். ஓகேவா? தென் இந்த ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ண முடியுமா, இன்டிஜர் பிரிண்ட் பண்ண முடியுமா, ஃப்ளோட்டை பிரிண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அது என்னன்னு அது எப்படி தான் பார்க்க போகிறோம். தென் கீழே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். வேர் 1 ஈக்குவல் டு, அதாவது டபுள் கோட்ஸ். நீங்கள் சிங்கிள் கோட்ஸும் போட்டுக்கலாம், டபுள் கோட்ஸும் போட்டுக்கலாம். டபுள் கோட்ஸே போட்டுக்கலாம். அப்படி போட்டு போட்டு பழகிடுச்சு. ஓகேவா? தென் டபுள் கோட்ஸில் கோபிள் போட்டுக்கலாம். தென் கீழே வேர் 2. இந்த வேர் 2ல இன்டிஜர் பிரிண்ட் பண்ணணும். இப்போ இன்டிஜருக்கு டபுள் கோட்ஸ் போடக்கூடாது தானே. உங்ககிட்ட சொன்னேன், நான் உங்ககிட்ட சொன்னேன். அதாவது டபுள் கோட்ஸுக்குள்ளே எது போட்டாலும் அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? தென் நம்பரை வெறுசாக தான் போடணும். இப்போ அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கும்போது 95 போடுறேன். 95. ஓகேவா? தென் வேர் 3 ஈக்குவல் டு ஃப்ளோட். இப்போ ஃப்ளோட் பண்ணணும். ஃப்ளோட்டுக்கும் அதே மாதிரி தான், இந்த டபுள் கோட்ஸ்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி போடணும். ஓகேவா? தென் அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 95.5. ஓகேவா? தென் பிரிண்ட் வேர் 1 வேர் 2 வேர் 3. இப்படி போட்டா என்ன ஆகும்? வேர் 1 வேர் 2 வேர் 3 பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். தென் பாத்தீங்களா, கோகுல் 95 வரிசையா பிரிண்ட், இந்த லைன் ஆஃப் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது எனக்கு வரிசையா பிரிண்ட் ஆகணும்னா என்ன செய்யணும்னா, தென் இது அப்படியே பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு இந்த காப்பி பேஸ்ட் தென் இதுல வேர் 2 தென் இதுல வேர் 3. ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, வரிசையா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வரை நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் இன்டிஜர் ஃப்ளோட்லாம் நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுறது பார்க்கணும். ஸோ இதை வச்சு நிறைய இதெல்லாம் செய்யலாம். தென் சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ், இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இன்டிஜருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃப்ளோட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா str. ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷன்னால இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டுக்கணும் பக்கத்தில். ஓகேவா? தென் இன்டிஜருக்கு int. ஓகேவா? தென் ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட்டா, அங்கே ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட்டா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃப்ளோட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா கைஸ்? தென் இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல டைட்டிலோட மீட் பண்ணலாம்.